அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சிந்தனை 3. யோ, அப்போ எந்த ஸ்டாக்கு தான் வாங்குறது அப்படிங்கிறத ஒழுங்காக சொல்லித்தொலை அப்படின்னு நீங்கள் கோவப்படுறது எனக்கு புரியுது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், இது கொஞ்சம் குழப்பமான ஒரு இடம் தான் ஸ்டாக் மார்க்கெட் அப்படிங்கிறது. நீங்கள் இந்த சிந்தனைகளை உள்வாங்கிட்டே இருங்க. நான் சொல்கிற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை பேரலாக கற்றுக்குங்க. நீங்கள் ஒரு ஸ்டாக்கோ ஒரு நிஃப்டி பீஸோ அல்லது ஏதோ ஒரு இண்டெக்ஸோ நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்ககிட்ட இன்புட்டாக இருக்கும் பொழுது உங்களுடைய பிரெயின் உங்களை ஆட்டோமேட்டிக்காக நல்வழிக்கு இழுத்துட்டு போகும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை. சரி, சிந்தனை 3 நான் சொல்ல வர விஷயம், அப்போ எந்த ஸ்டாக்கை தான் வாங்குறது அப்படின்னா, ஸ்மால் கேப் இல்லாத குவாலிட்டியான பங்குகள். ஒரு குவாலிட்டியான பங்கு ஸ்மால் கேப்பாக இருக்கலாம், ஆனால் ஸ்மால் கேப்பு பங்கில் இருக்கிற நிறைய பங்குகள் குவாலிட்டியான பங்கு இல்லை. அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்டாக்கு மியூச்சுவல் ஃபண்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போய் அந்த ஸ்டாக்கை கண்டுபிடிச்சி வாங்கணும். ஆனால் இந்த ப்ராசஸில் மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் இல்லாத ஸ்டாக்கு அப்படின்னு போயிட்டு நீங்கள் ஸ்மால் கேப் ஜங்க் ஸ்டாக்ஸை நிறையா பிடிச்சிடுறீங்க. ஸ்மால் கேப்புனாலே நிறைய ஜங்க் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போது நல்ல குவாலிட்டியான ஸ்டாக்ஸை கண்டுபிடிக்கணும். அது எப்படி இருக்கலான்னு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். உதாரணமாக விப்ரோவுக்கு ஃப்ரீ ஃப்ளோட், அதாவது என்னென்னா ப்ரொமோட்டரே 75% கிட்ட வச்சுருக்கிறாரு. மார்க்கெட்டில் இருக்கிற நம்பர் ஆஃப் ஸ்டாக்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. புரியுதுங்களா? அதே போல் அவங்க அந்த பிஸ்னஸை நடத்துகிற விதம் மார்க்கெட்டுக்கு பிடிக்கல. ஸோ அதனால் விப்ரோவை பல வருஷமாகவே ஒரு என்ன சொல்கிறது, இந்த சூரிய வம்சத்தில் அந்த பெரிய சூர்யாவுக்கு பெரிய சரத்குமாருக்கு சின்ன சரத்குமாரை பிடிக்காதுல்ல, அந்த மாதிரி ஒதுக்கியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃப்ரீ ஃப்ளோட் கம்மியாக இருக்கிறதுனால ஆப்வியஸாக நிஃப்டி 50ல் இந்த ஸ்டாக்குக்கு வெயிட் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ நிஃப்டி இண்டெக்ஸாக இருக்கட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கட்டும், இந்த பிஸ்னஸுக்கு கம்மியான ப்ரொபோர்ஷனேட் பர்சன்டேஜ் தான் அலோகேட் பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த மாதிரி இண்டெக்ஸு இவ்வளோ அலோகேட் பண்ணுறாங்க இப்படியெல்லாம் யோசிக்கக்கூடாது. ஒரு நல்ல பிஸ்னஸ், குவாலிட்டியான பிஸ்னஸ், அந்த பிஸ்னஸில் மியூச்சுவல் ஃபண்டே உள்ளே வரலை, ஆனால் அது பெரிய கம்பெனி. விப்ரோ உண்மையிலுமே மிகப்பெரிய கம்பெனி. புரியுதுங்களா? இப்போது இந்த மாதிரி கம்பெனியில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி 300 ரூபா கிட்ட, சரிங்களா, அதாவது இப்போ ஸ்ப்ளிட்டு கொடுக்குறதுக்கு முன்னாடி உள்ள விலையை சொல்கிறேன், 350 to 380 அந்த ரேஞ்சில் அதோடைய பிஇ எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் 15, 16 அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அப்போ பிடிக்கலாம், சரிங்களா, அது ஒரு நல்ல வாய்ப்பு. அல்லது அந்த மாதிரி கம்பெனிகள் உங்களுக்கு இன்னமும் 10 பிஇ கிட்டலாம் டச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? அந்த மாதிரி சமயத்தில் அந்த மாதிரி குவாலிட்டி கம்பெனிகளை பிடிக்கணும். அடுத்த உதாரணம் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு. இப்போ நீங்கள் போய் பாருங்கள், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு ரொம்ப வருஷமாக இருக்கிற பேங்க்கு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு டிவி ஷோவில் பார்க்கும் பொழுது ஒருத்தர் ஏதோ ஒரு 100 ஷேர் வச்சுருந்தாராமா. அவருடைய மதிப்பு 10 வருஷத்துக்கு முன்னாடியே 50 லட்சம். புரியுதுங்களா? அவர் எவ்வளவோ கம்மியான காசுக்கு தான் வாங்கிட்டுப்பார். ஸோ ரொம்ப வருஷமாக இருக்கிற பழமையான பேங்க்கு, நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற பேங்க்கு, நிறைய பிரான்ச் இருக்கிறாங்கன்னு தெரியும். இப்போ போய் அதோடைய புக் வேல்யூ பாருங்கள், 1க்கும் கீழே தான் இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பிட் பண்ணுறீங்க, சரிங்களா? மியூச்சுவல் ஃபண்ட்லாம் எவ்வளோ பொசிஷன் வச்சுருக்கிறாங்கிறத பாருங்கள். இப்போது விப்ரோலையும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்லையுமே மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே வந்திருக்கிறாங்க. ஆனால் ஒரு ரிலையன்ஸ் அளவுக்கோ, இன்ஃபோசிஸ் அளவுக்கோ, டிசிஎஸ் அளவுக்கோ இவங்க உள்ளே வந்திருக்கிறாங்களா அப்படின்னா பர்சன்டேஜ் ஆஃப் அலோகேஷன் ரொம்ப கம்மி. உங்களுக்கு உண்மையிலுமையே இந்த பிஸ்னஸ் மேலே கன்விக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்கில் பெட் எடுக்கலாம். புரியுதுங்களா? பெட் எடுக்கிறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த காசு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் அதே சமயம் ஒரு குவாலிட்டியும் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்ல கம்பெனிகளை நல்ல வேல்யூவேஷனில் பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா, இப்போ தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு அதுக்காக கீழே போகாது அப்படின்லாம் கிடையாது. பேங்கிங் செக்டரே பார்த்தீங்கன்னா நல்ல நல்ல பெரிய ஸ்டாக்ஸ் எல்லாமே ஒரு ப்ரைஸ் டு புக்குக்கு கீழே இருக்குது, சரிங்களா?
ஸோ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கும் விப்ரோவும் எனக்கு இந்த கேட்டகரியில் வர்ற மாதிரி தெரியுது. அதனால் நான் வந்து அதை வந்து ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி பல குவாலிட்டியான ஸ்டாக்ஸ் இருக்கும். அதிலெல்லாம் நீங்கள் பெட் எடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த பிஸ்னஸை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிட்டு கன்விக்ஷன் இருக்கும் பொழுது உங்களுக்கு இண்டெக்ஸ் வாங்குறானா, மியூச்சுவல் ஃபண்டு வாங்குறானா, வர்றானா வரலாம் தெரியாது. நீங்கள்லாம் பின்னாடி வரப்போகிறீங்க அப்படிங்கிறத உங்களால் முன்னோக்கி வந்து சிந்திக்க முடிஞ்சிச்சு அப்படின்னா, அந்த விஷன் இருந்துச்சு அப்படின்னா, இந்த பிஸ்னஸ் மேலே உங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கையும் புரிதலும் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரி கம்பெனிகளை வாங்கும் பொழுது தான் உங்களுக்கு ரிட்டர்ன் வந்து அதிகமாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் இந்த மாதிரி ஸ்டாக்ஸை வாங்கிட்டு பொறுமையாக உட்காந்துருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி கம்பெனிகள் வந்து ப்ராஃபிட்டை ஸ்டெடி அண்ட் ஸ்லோவாக க்ரோ ஆகிட்டே இருப்பாங்க. அந்த கம்பெனியும் இருக்கும். நீங்கள் ஸ்மால் கேப்பில் அந்த மாதிரி பெட் எடுக்கும்போது அந்த கம்பெனி இருக்காது. இந்த மாதிரி இடத்துல இந்த கம்பெனிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். இப்போது இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்கு, விப்ரோ இந்த மாதிரி கம்பெனிகளை நீங்கள் கரெக்டான வேல்யூவேஷனில் பிடிச்சி நீங்கள் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஒரு 20 ஸ்டாக்கு ரெடி பண்ணாலும் அதில் வந்து ஒரு 7 ஸ்டாக்கு ஃபெயில் ஆனாலும் மிச்சம் இருக்கிற 13 எனார்மஸ் ரிட்டர்னை கொடுத்துருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் வந்து மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டிங்க. அதனால் வந்து அவங்களாம் பின்னாடி வந்து அள்ளுவாங்க. அப்போ வந்து எக்கச்சக்கமாக வேல்யூ போகிறோம் அப்படிங்கிறது தான் கான்செப்ட்.